இப்போ நீங்க ஒரு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுப்போம். ம், அப்பாடா, நம்ம சேஃப்னு நிம்மதியா இருக்கீங்க. போலீஸ் விசாரணைக்கும் நீங்க முழுமையா ஒத்துழைக்கிறீங்க. ஒரு பெரிய ரிலீஃப் அது. ஆமா. ஆனா திடீர்னு ஒரு நாள், அதாவது காவல்துறை குற்றப்பத்திரிக்கை நம்ம சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்த அடுத்த செகண்டே உங்க ஜாமீன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆ, உங்கள மறுபடியும் அரெஸ்ட் பண்ண போறோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு பயங்கரமான ஜாமீன் புரி இல்லையா? கண்டிப்பா. அத பத்தி தான் நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆவணங்களை வச்சு இத உரிக்க போறோம். தனிமனித சுதந்திரத்துக்கும் இந்த இயந்திரத்தனமான சட்ட நடைமுறைக்கும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது. அதான் 2026ல வந்த உச்ச நீதிமன்றத்தோட சுமித் எதிர் உத்தரப்பிரதேச மாநிலம் வழக்க வச்சு உங்களுக்காக இத அலச போறோம். இந்த வழக்கு நமது நீதித்துறையில நடக்கிற ஒரு முரண்பாட்டு வெளிச்சம் போட்டு காட்டுது. அதாவது விசாரணை முடிஞ்சா ஒருத்தரோட சுதந்திரம் ஆட்டோமேட்டிக்கா பறி போயிடுமா அப்படிங்கிற கேள்வி. எக்ஸாக்ட்லி. சட்டம் எப்படி சில நேரங்கள்ல தப்பா பயன்படுத்தப்படுதுன்னு சுமித் கேஸ்ல ரொம்ப தெளிவா புரியுது. சுமித் வழக்கின் பின்னணிய கவனிச்சா அது எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரியும். கான்பூர் தேஹாத் பகுதியில நடந்த ஒரு வரதட்சணை மரண வழக்கு அது. ஆமா, சுமித் அந்த இறந்த பொண்ணோட தம்பியோட தம்பி. அவர் மேல குற்றம் சாட்டப்படுது. உடனே கைதை தவிர்க்க அலகாபாத் ஹைகோர்ட்ல முன்ஜாமீன் வாங்குறாரு. ஆனா கோர்ட் ஒரு விசித்திரமான கண்டிஷன் போடுறாங்க. சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ற வரைக்கும் தான் இந்த ஜாமீன் செல்லும்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சுமித் போலீஸ்க்கு ரொம்பவே நல்லா கோஆபரேட் பண்றாரு. அவர் எங்கும் தப்பி ஓடல, சாட்சிகளையும் மிரட்டல. ஆனா போலீஸ் விசாரணைய முடிச்சு சார்ஜ் ஷீட் போட்ட உடனே அவரோட பாதுகாப்பு பறிபோகுது. இது என்ன லாஜிக்? விசாரணை நடக்கும்போது சுதந்திரமா இருந்தவரு முடிஞ்ச பிறகு எப்படி திடீர்னு ஆபத்தானவரா மாறுவாரு? அது சட்டத்தோட அடிப்படை லாஜிக்கே முரணா இருக்கு. இது மழையில நனையாம இருக்க கொடை கொடுத்துட்டு மழை முடிஞ்சு புயல் ஆரம்பிக்கும் போது கொடைய புடுங்குற மாதிரி இருக்கு. கரெக்டான உதாரணம். சிஆர்பிசி செக்ஷன் 438, அதாவது முன்ஜாமீன் சட்டம் இதையா சொல்லுது. கோர்ட் இப்படி ஒரு காலக்கெடுவை விதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இதுக்கு சுஷீலா அகர்வால் வழக்கு அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. அந்த அரசியல் சாசன அமர்வின் தீர்ப்பு கரெக்டா? ஆமா, முன்ஜாமீனுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. வழக்கு விசாரணை முழுமையா முடியும் வரை அது தொடரணும். ஓஹோ, அப்போ சார்ஜ் ஷீட் போட்ட உடனே அரெஸ்ட் கன்ஃபார்ம்னு மக்கள் நினைக்கிறதே தப்பா? அது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. பழைய சிஆர்பிசி பிரிவு 170 அல்லது இப்ப புதுசா வந்திருக்க பிஎன்எஸ்எஸ் படி கட்டாய கைதுங்கிறது தப்பா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு. இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சித்தார்த் கேஸ்ல உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்றாங்க, சட்டத்துல சொல்ற கஸ்டடி அப்படிங்கிறது கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்கான ஒரு நடைமுறை தான். உடனே இழுத்துட்டு போய் ஜெயில்ல அடைக்கிறது கிடையாது. எக்ஸாக்ட்லி. சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண காகித நடைமுறை. விசாரணைக்கு ஒத்துழைச்ச ஒருத்தரை, ஓடி போகாத ஒருத்தரை சிறையில அடைக்க போலீஸ்க்கு கிடைச்ச லைசன்ஸ் இல்லாது. 100% உண்மை. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. என்னது? ஜாமீன்ல இருக்கும்போது ஒருவேளை போலீஸ் புதுசா ஏதாச்சும் கடுமையான குற்றச்சாட்டுகளை சேர்த்தா என்ன நடக்கும்? எனக்கு தெரிஞ்சு சீரியஸ் செக்ஷன் ஆட் பண்ணா போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. அங்கதான் சட்டத்தோட பாதுகாப்பு மீண்டும் வருது. போலீஸ் தனிச்சா செயல்பட முடியாது. கோர்ட்டோட பெர்மிஷன் வேணுமா? ஆமா, கட்டாயம் கோர்ட் அனுமதி வாங்கணும். நீதிமன்றத்தோட கண்காணிப்பை தாண்டி அவங்க அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு வழிகாட்டுதல்கள் இருக்கு. மிகப்பெரிய கவசம். சுமித் கேஸ்லயும் அவர் தப்பியதுக்கு காரணமே அந்த முழுமையான ஒத்துழைப்பு தான். அதே போல லாயர்ஸ்க்கு இந்த 2026 உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம். காலக்கெடு போட்ட முன்ஜாமீன் உத்தரவுகளை எதிர்த்து முறையிட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, சார்ஜ் ஷீட் போட்ட உடனே நடக்கிற அந்த ஆட்டோமேட்டிக் ரிமாண்டையும் தடுக்கலாம். ரொம்ப சிறப்பான தகவல். இறுதியா நீங்க சிந்திக்க நாங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். தப்பிச்சு போக மாட்டார்னு தெரிஞ்சும், விசாரணைக்கு ஒத்துழைப்பார்னு தெரிஞ்சும், சார்ஜ் ஷீட் போட்ட உடனே ஒருத்தர் ஜெயில்ல போட நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நமது சட்டங்கள் மனித சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கா இல்ல காகித நடைமுறைகளை கண்மூடித்தனமா பின்பற்றுவதற்கா? இத பத்தி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.